ஐஸ்வர்யமாரு அப்படியா? கருப்புசாமி சுடமாடம் வரானே, எங்கே இருக்கான்? சுடமாட சாமி தெரியலையா? இவங்களுக்கு இவங்க இலையில் சுடமாட சாமி வராரு, எங்கே இருக்காருன்னு கேட்டுக்காங்க. சேவல் கொடுக்கணும். மதுரையா? தான் பெற்ற பிள்ளைய பற்றி வருத்தப்பட்டு வந்தது யாரு? சொல்லு, முன்னே முன்னணிக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த பிள்ளை அது? இப்போ யாரை பற்றி கேட்கணும்? கல்யாணம் முடிச்சிட்டானா? கல்யாணம் முடித்தும் வாழ்க்கை நல்லா இல்லைன்னு கேட்டு வந்தது யாரு? வாப்பா பாத்தியா, எங்க இருந்தாலும் தூக்கிடுவேன், தெரிஞ்சுக்க நீ. பொறுமை காத்திருக்க வேண்டும், பெருமையோடு இருப்போம். என் குதிரை ஒரு மலை குகைக்குள்ளே போகுது. ஏன் போகுதுன்னு கேட்டேன். அந்த காலத்தில் சித்தர்கள் தவம் இருந்த இடம், சரியா? அந்த சித்தர்கள் வழிபாட்டில் ஒரு சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா உனக்கு ஒரு முன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு. நான் சொல்கிறது தப்பு இருக்கா? இப்போ மனமுடித்து மங்களமாக வாழ வேண்டிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரிவான மன உணர்வுகளும், பெரியோர்கள் தேவையில்லாமல் தலையிட்டு குடும்பத்தை குழப்பி வழக்கு விசாரணை போன்ற பிரச்சனைகளை உருவாக்க தயாராக காத்து விட்டார்கள். உண்மையா? காலன்னு சொல்லலாம். நன்றாற்றலுள்ளும் தவறு உண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நன்மை செய்வதில் கூட தவறு உண்டாகும். அப்படி நீ நன்மையை செஞ்சு இப்போ மாட்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிவில்லாமல் மன ஒவ்வொமையோடு வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வெற்றியாக்கி தரேன், எந்த குழப்பமும் வராது. ஒரு வீடு சம்மந்தமான மன வருத்தமும் அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? அவனை கொண்டு வந்து சேர்க்கணும். பம்பாயிலிருந்து வந்துடுவான், வா நல்லாரு. அதே மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது. கல்யாணம் முடிச்சாச்சா? உனக்கு கல்யாணம் முடிச்சிட்டாளா? கால் வந்துட்டு வரலாம். நான் உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சான்னு கேட்கல, உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சான்னு கேட்டிருக்கேன். முடிச்சாச்சா? கருப்பசாமி அங்கிருந்து சில நாட்கள் என்னை பார்க்க வர்றதுக்கு முன்னால் அந்த சாமிகிட்ட போனால் விஷயங்கள் தெளிவாகும். ஆனால் பல பேர்களுக்கு முன்னால் படிச்சுன்னு சொல்லுவார, எப்படி போகிறது கேட்கலாமா, அது சரியா அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே நிறைய சிந்தனைகள் வந்ததுண்டு. ஆனாலும் சாமி தானே, நம்ம எப்படினாலும் கேட்டுருவோம், இதுக்கு ஒரு விளக்கம் தெரிஞ்சிடட்டும், நம்ம அதெல்லாம் பெருசாக ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு என்ன நீ பார்க்க வந்திருக்கியான். உண்மையா இல்லையா மகனே? கால் வந்துட்டுவான். காற்றுல பூ வச்சுக்க, உனக்கு வச்சுக்க. மனமுடித்து குழந்தை இருக்காப்பா? இப்போ அடுத்த குழந்தையை பற்றி எதுவும் குழப்பம் மனதில் ஓடுகிறதல்லவா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் செஞ்சு தட்டோம்னா நீ மகிழ்ச்சி அடைந்து விடுவாய். அங்கேருந்து உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். சுமார் 3/4 கிலோமீட்டருக்குள்ளே என் தங்கை காளி இருக்காளா? அதனால் உன் பிள்ளைய ஒரு முறை இங்கே சன்னிதானத்துக்கு கூட்டு வர முடியுமா? கூட்டுவா, எல்லா வெற்றியும் தாரேன், உன் எண்ணங்களை நிறைவேற்றியும் தாரேன். இந்த மகனே நல்லாரு, பணங்கள் வந்து சேரும், பணங்கள் வந்து சேரும். நீ என்ன கேட்க போறியோ அதுக்கு முன்னாலே விடைய சொல்லிட்டேன், வந்து சேரும், நலமடைவாய். கர்மசாமிக்கு அப்படியா? வயிறு யாருக்கு? 3 பிள்ளையில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லையாமலா? யார் அந்த பைய? நடுப்பே இருக்கு, கால் விட்டு. என்ன செய்யுது அவனுக்கு? என்ன செய்யுது? உட்கார். விஷயத்தை சொன்னாலும் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன செய்வது? அவனுக்கு குடலுக்குள்ளே எண்டாஸ்கோப் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு குடல் வாழ்வு, குடல் சம்பந்தமான பாதிப்பு இருக்கு. 1. அதுக்கு பிறகு பார்த்தேன்
முதுகுத்தண்டுக்கு கீழே இடுப்பு பிட்டத்திலிருந்து உணர்வற்ற வாத நிலையினுடைய பிறப்பிடம். இது உணர்ச்சியற்ற ஒரு நிலை. இது நீடித்தா இருந்தால் எந்திக்க முடியாது, நடக்க முடியாது, இல்லற வாழ்க்கைக்கு உதவாது. சரானா அது எதுவும் செய்வனையால் நடந்திருக்குமோன்னு ஒரு குறுக்கு யோசனை உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கு. குறுக்கு யோசனை, குறுக்கு வலிக்கு குறுக்கு யோசனை வரலாம தப்பு. கால் விட்டுவா, குறுக்கு வலிக்கு குறுக்கு யோசனை வரலாமா? மகளே வா, கதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. செய்வன கோளாறு நடக்கிற தேவையில்லாமல் மன வருத்தப்படாத. சாதாரணமாக பொட்டு வச்சுட்டு குறி கேட்க வருவாங்களே, குறி சொல்லதுக்கு, அவங்கள்ட்ட போய் கேட்டு ஏதோ ஒரு கதை நடந்திருக்குன்னு சொல்லி நீ ஏமாந்துருப்ப. புரியுதா? உண்மையே கொஞ்சம் தாகத்தெல்லாம் வாங்கி கட்டியிருப்ப. பே அதெல்லாம் வேண்டாம். நச்சி ஒன்றுமே நடக்கலை, கிரகம் சரியில்லை, சரி பகவானுடைய பார்வையினால் இந்த வேதனை நடக்கு. 3 முறை என்ன பார்க்கவா, உன்னையும் நல்லாக்குது, உன் பிள்ளையும் நல்லாக்குது. கொஞ்சம் பிரிவு பிரச்சனை இருக்குது, மாற்றி தரேன், கஷ்டம் இல்லை, இந்தா நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். 1000 கேள்வி கேப்பா, லேசாக விட்டுட்டாங்க. செய்ய முடியும். உடன் பிறந்தவர்களால் இடைஞ்சல் நடக்கிறதே, கூட பிறந்தவங்களால இடைஞ்சல் நடக்குன்னு ஒருத்தன் மன வருத்தப்பட்டிருக்கான். யாருப்பா அது? என்னடா இடைஞ்சல்? கால் வந்துட்டு வாட, அதானே உன்னை புள்ளி விவரமாக கூப்பிட்டு கேட்குறேன். கேட்கணுமா வேண்டாமா? இன்னும் ஒரு தடவை கால் விட வேண்டியிருக்கு தம்பி. சாதாரணமாக நினைக்காத, கால் வந்துட்டு வா. தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு போகும் சன்னியாசி உந்தன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. இன்னொரு தரங்கால ஒன்று பட்டது போதும் ஆரே அதை பட்டினத்தாரும் சொன்னாரே, சுட்டது போதும் சொல்லாலே இவன் சுகப்படவில்லை அவளாலே, நீ சுகப்படவில்லை. பொம்பளைகளால் தாண்டா இந்த பிரச்சனை பூரா வந்துச்சு. உன் முண்டாட்டி கொஞ்சம் வாயாட்டி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவா, பகல் முழுக்க சும்மா இருப்பா. நைட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட கதையை டிங் டிங் டிங், உடனே அப்படி அப்படி இவன் நச்சும் தாங்க முடியல, அவங்க நச்சும் தாங்க முடியல, ஏன்டா அந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு நீ மண்டையை பிச்சுக்கிடுவான். உண்மையா? பொண்டாட்டின்னா அவள் பொண்டாட்டி. இன்னொரு தடவை கால விட்டுவான். அதான் தலையணை மந்திரம் மூளையை கெடுக்கும். ஏன் அவன் சிரிக்காம பாரு. ஏன் மனிதன் ஆடி ஆடி ஓடி ஒடிந்து எல்லாம் நடந்து விட்டு நிம்மதியாக தூங்க வரக்கூடிய படுக்கையில் தான் அவன் மண்டை சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் இன்ஜெக்ஷன் போட்டால் அது மண்டையில் கரெக்டாக புரியும் அப்படின்னு பொண்டாடி கொடுப்பா பாயிண்ட. அப்போ வேண்டாம், அத்தா வேண்டாம், அண்ணன் தம்பி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீயும் நானும் தான். சரா தப்பா நிறைய பேரையே கட்டி போயிட்டான், நிறைய குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. ஆனால் எல்லோரும் திருந்துங்க, ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி. உண்மையா இல்லையா? உன் அண்ணன் தம்பிகளை அத்தனை பேரும் உன் பொண்டாட்டியை எதிரியாக நினைக்கான். இதுக்கிடையில் அந்த காலத்தில் காசு பண வரவில் நீ என்னமோ ஒன்றும் பங்கில் சேர மாட்டே, நம்ம தான் எல்லாம் பார்க்குறோம்னு ஒரு பொய்க்கதையை சுருட்டி விட்டாங்க. புரியுதா? இப்படிலாம் இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும், தேவையில்லை, வந்தால் வராட்ட போகிறான், அவனை கழிச்சு விடுறே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ எதுலேயுமே ஒன்று கூப்பிடாம சும்மா கண் துடைப்புக்கு இருக்கு வந்துருப்பா இப்படி சொல்லுவானே தவிர, இல்லை தம்பி இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க வேண்டியிருக்கடா, என்னடா செய்வோம் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு மரியாதையை யோசனையே கேட்க மாட்டான். இதனால் செய்வனை வச்சுருக்காங்க உன் கூட பிறந்தவங்க. என் மனசே சரியில்லை, எனக்கு தலை சுற்றுது, கண் இருட்டுது, இப்படியெல்லாம் உன் பொண்டாட்டி கதை வச்சு உன் நிம்மதியவே கெடுத்துட்டாடா. காலில் விட்டுவா, நல்ல பொண்டாட்டி. என்ன செய்ய முடியும்? நம்ம அப்படி செய்தோமான்னு யோசிக்கா பாருவா. அப்படிலாம் இல்லை. அதனால் இப்போ நேரங்கள் கொஞ்சம் சரியில்லை மகனே.
எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடிய நல்ல நேரம் தோன்றிடுது. சரிண்ணா? எனது ஆடி அமாவாசைக்கு வந்து எனக்கு பொங்கல் வச்சு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டுடா, உன் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். உனக்கு 60 லட்சம் ரூபா நான் பணம் தர்றேன். எத்தனை லட்சம்? நல்லா இருக்கு. அழகர் மலையில் ஒரு கிடாய் வெட்ட வேண்டி இருக்குடா தம்பி. எப்போ வெட்டுவ? ஓகே, சந்தோஷமா செய் போ. நல்லா இரு. வாடா தம்பி, வா உட்கார். யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலையே, குடியை நிப்பாட்டிடலாமா நிப்பாட்ட முடியாது தெரியல. ஒரு 2 முறை என்னை பார்க்கவா. இப்போ உன் நஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். சந்தோஷமா இரு. முதல்ல பணம் கிடைக்கும், தொழிலை பெருக்கிக்கா, வெற்றியாகு. அடுத்து வரும்பொழுது தயாராவா. சாமி நீங்கள் சொன்னீங்க, இனிமே நான் குடிக்க மாட்டேன். அப்புறம் நீ கூப்பிட்டு என்ன சொல்லணும், நான் உன்னை கேட்கக்கூடாது. ஓகே, மனதை அடக்கிக்கா, வெற்றி அடைந்து செல்வா கூட வருவேன். போயிட்டு வாடா தம்பி. நல்லா ஆனந்தமாயிருடா, ஆனந்தமாயிருடா. சொல்லி கருப்புசாமிக்கு வேண்டுதலை பண்ணான். நம்ம யாரு? அழகர் மலையாக இருக்கலாம், எந்த கருப்புசாமி அவனன் இருக்கலாம். யாருப்பா அது? போலீஸ் யார் வரா? வா. வேண்டது செய்யலையா? என்னைக்கு செய்வ? என்னைக்குல செய்வ? ஆடி அமாவாசைகளை செய். போயிட்டு வா. அம்பாசமுத்திரம் அதிர்ஷ்டம் அழைக்கிறது, அதிர்ஷ்டம் அழைக்கிறது, அதிர்ஷ்டம் அழைக்கிறது. ஐயனே, நீரே முக்கண்ணன் முதல்வன் ஆகுக. ஜபா அவர்களே, எங்க இருக்கிறீர்கள்? அம்பாசமுத்திரம் தலைவன் தலைவி. அம்பாசமுத்திரமா எந்த ஊரு? சேரன் மகாலிலிருந்து காரைக்குறிச்சி போகிற வழியில் வெள்ளாங்குழி. சரிண்ணா? அம்பாசமுத்திரத்தை தாண்டி 10 கிலோமீட்டருக்கு மேக்க போயிடுது. இன்னும் அம்பாசமுத்திரம் நினைவரே எப்படியாவது சாப்பிட்ட வந்துடுமா, பக்கத்தில் இருந்துக்கிடுவான் அப்படின்னு எண்ணம். பே பே பே. தலைவன் தலைவி அதிர்ஷ்டம் அழைக்கிறது, அதிர்ஷ்டம் அழைக்கிறது. அக்கா ஆனந்தி அக்கா எங்க இருக்கா? ஆடாடா ஆடாடா. சரி, கால் வந்துட்டு வரலாம். பௌர்ணமிக்கு 2 பேரும் வந்து எனக்கு வர வாங்கிக்காங்க. அதிர்ஷ்டம் அழைக்கிறது. இந்த வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் உள்ள வச்சிருக்கேன். அதிர்ஷ்டம் அழைக்கிறது. ஓகே. கருப்பசாமி அப்படியா? பாளையம் தெரு. எந்த அம்பாசமுத்திரம்? எந்த இடம் உங்களுக்கு? வெள்ளாங்குழி. நீங்கள் இல்லை, வேற அம்பாசமுத்திரம் யாரு? கௌதமபுரி. யாருப்பா? அம்பை இல்லை, கௌதமபுரி. அண்ணா நீ கௌதமபுரியா? எந்த இடம் அம்பாசமுத்திரத்தில்? 1 2 3 4 5 6 7 8. கிருஷ்ணா தேட்டருக்கும் அபிராமி தேட்டருக்கும் இடையில. சரிதானே? கால் வந்துட்டு வாங்க. அங்கே நின்றுக்கோ, கூப்பிடுறேன். 100 கால் வந்துட்டு வாங்க. பழங்காலத்தில் கிருஷ்ணா தேட்டரில் பழைய படமாக போடுவாங்க. எம்ஜிஆர் படம் போடுவாங்க, சிவாஜி படம் போடுவாங்க. நாங்கள்லாம் போய் பார்ப்போம். நீ பார்ப்பிய? அந்த தேட்டர் இருக்கும்போது நீ ரொம்ப சின்ன பேராக இருந்திருப்பேன். என்னடா? கூரை தேட்டரு, தனி தூணுக்கம்பாக இருக்கும். கால் வந்துட்டோம். அமைதியாக இருங்க. நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம், அமைதியாக இருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் ஊரில் ஒரு பெரிய மனுஷங்கிட்ட உன் விஷயத்தை சொல்லி பேசலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தியா? அப்படி பேசலான்னு முடிவுக்கு வந்த பிறகு அவங்க எந்த பேச்சுவார்த்தையும் தேவையில்லை, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதோட விட்டுருங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, அவனை போய் முட்டிக்கிட சொல்லு, நான் வரமாட்டேன், அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதா எனக்கு தெரியலை. நமக்கு இதுக்கு மேலே எவன் பொண்ணு கொடுக்க போகிறான்னு நினச்சிக்கிட்டான் பொண்ணுக்கு. சரி, ஒரே முடிவு தான். ஏன் இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். மனசு மாறி புருஷனை வேண்டாம்னுட்டு ஒருத்தி போயிட்டான்னா, ரெண்டாந்தரம் அவன் மனதை கொண்டுங்க வச்சு சரியாக்க முடியுமா, உன்னால் அதை தாங்க முடியுமா முடியாதா என்பதையெல்லாம் சிந்திப்பதற்குத்தான் இந்த 6 மாத காலமும் உன்னை ஓட விட்டது.
இப்போ உனக்கு ஒரு முடிவான வார்த்தை. அவள் வந்த பிறகு அந்த உள்ளம் திருந்தாமல் உங்ககிட்ட பாதி அவட்ட பாதின்னு இருந்தால் உன்னால் ஏற்றுக்கிட முடியுமா? முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைச்சு கொண்டு வருவது வர உன்னால் பொறுத்துக்கிட முடியணும் இல்லையா? முடியணுமா வேண்டாமா? பௌர்ணமிக்கு வந்து என்னை பாரு, ஒரே வார்த்தை ஜட்ஜ்மெண்ட். கால் வந்துட்டு வா. நீ பாதி நான் பாதி சிஞ்சான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வந்து சரி, இந்தாப்பா ஜெயிச்சு வா, பௌர்ணமிக்கு வா. கருப்பசாமி, சுவாமியே, ஆரியங்க ஐயனே. ஆரியங்க ஐயனே என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் அங்கிருந்து தானே வருது, அதுதான் சொன்னேன். சுவாமி சரணம். புண்ணியம் கொடுங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு ஒரு டீ கடை, இடையில ஒரு சந்து தெரு, உள்ளுக்கு போனால் லாஸ்ட்டில் 2 பக்கம் வீடு. 2 பக்கம் வீடு இருக்கா? ஒரு காட்டு எல்லை, அம்மா சமுத்திரம் ஒரு காட்டு எல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இங்கேருந்து அம்பாசமுத்திரம் முக்கில் கிருஷ்ணன் கோயிலேருந்து உள்ளுக்கு போகணும். அந்தால உள்ளே போன உடனே 2 ரோடு இப்படி ஒன்று பிரியுது, இப்படி ஒன்று பிரியுது. அதில் இடது பக்கம் போனால் நேராக போய் ஒரு சந்து பிரியும். அதுக்குள்ளே தான் உங்கள் வீடு. சரிண்ணா? கால் வந்துட்டு வரலாம். ஒரு டீ கடை இருக்க, தோசையெல்லாம் சுட்டு போடுறாங்களே, புதையல் இருக்குன்னு கதை கேட்டிருக்கீங்களா? அங்கேயெல்லாம் கேட்கல, அந்த கதை தெரியாது. ஆற்றுக்குள்ளே போனேன், ஊர்காட்டு சுடலை ஆடிக்கிட்டு நிற்கான். டா 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 டா. உண்மையா இல்லையா? உண்மை. இப்போ பிள்ளையை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் இருக்குது. சரியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். அந்த கிடக்கு ஏன்? ஓ, ஒரு மாங்கல்யம் ஏறுனா ஒரு மாங்கல்யத்துக்கு பங்கம்னு சோசியக்காரன் சொல்லலையா? கேட்கலையா? கோட்டத்தெரு கோட்டத்தெருவில் புளியமரத்து சோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பார்த்துட்டு பார்க்க வேண்டாம். நான் பார்த்தேன் ஜாதகத்தை. ஒரு மாங்கல்யம் தொங்குது, ஒரு மாங்கல்யம் அந்து கிடக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டேன். அவன் அந்த தாலி, ஒரு தாலியை கட்டியாச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பெற்றோர்களில் ஒருத்தருக்கு ஒரு பக்கத்து கால் கை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான வாதப்பிணி வந்துடும். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்டேன். வேற ஒரு வழியும் இல்லை. அங்கேருந்து 10 மட வழியில் திருநெல்வேலிக்கு போகிற இடத்துல கரிசூழ்ந்த மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இருக்கா? அது என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் யானைகளெல்லாம் வந்து, தென்பகுதி காட்டில் இருந்து யானைகள்லாம் வந்து தீர்த்தமாடி ஈஸ்வரனையும் பெருமாளையும் ஆனந்தமாக தரிசனம் செய்து தன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்த இடம்தான் கரிசூழ்ந்த மங்கலம். அந்த இடத்துல நீ பிள்ளைக்குட்டியோடு போய் அந்த நதியில் போய் மூழ்கி அருமையாக கும்பிட்டுட்டு 3 பூமாலைகள், ஜோடி மாலைகள், 3 பூமாலைகள் வாங்கி அற்புதமான பட்டு பீதாம்பரமும் வேஷ்டி துண்டும் உன் பிள்ளை கையால் அந்த ஈஸ்வரன் பராசக்திக்கு படைச்சி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு வந்து என்னை வந்து பாருங்கள், கல்யாணத்தை நடத்தி தாரேன், அந்த தோஷத்தை நீக்கித்தாரேன். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமாக இரு, சங்கல்பம் கூடும். கோயில் வழக்கத்தில் வழக்கு வச்சு வீண்வாதம் பேசாத. அடக்கிட்டான் பார்த்தாங்க. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அப்படியா? சேரன் மகாதேவி இல்லை யார்ப்பா? சேரை. யார் நீங்கள்? தலைவன் தலைவி. உட்காருங்க, வரலாம். இது யாருயா?
பூங்காற்றே தேன் சிந்துமா. ஆடு மாடுகள் எங்கப்பா இருக்கு? உங்கள் ஏரியாவில் நிறைய வந்துக்கிட்டு இருக்க. பே 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 பேன்னு சத்தம் விட்டுக்கிட்டு கோயிலுக்கு வரும் ஆடுகள் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லையா? ஒரு கோயிலுக்கு இவங்க ஆடு கொடுக்கணும்னு சொல்லி கணக்கில் வருது. என்ன யாவும் இல்லைங்க. அச்சக்கா பச்சக்கா கிச்சக்கா போய் உட்காருப்பா, கால் வந்துட்டு வா. நீ என்ன சொன்னாலும் தோண்டி எடுத்துருவேன். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இப்போதைக்கு உன்னுடைய வருமானங்களை சேமித்து வைத்து கண்குளிர பார்க்க முடியாத மனக்குறைகள் இருக்கு. தேவையில்லாத கடன்களும் அலப்பறையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் அளந்து போட்ட இடத்துல ஒரு குழப்பம். அதில் எந்த ஒரு பங்கமும் வராது, எதிர்ப்பு வராது. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? உன்னுடைய மனைக்கு தென்பால் ஒரு காலத்தில் ஒரு சாமியுடைய பீடம் இருந்திருக்கு. ஒரு காலத்தில்னு சொல்கிறத புரிஞ்சுக்கா. அந்த பீடமெல்லாம் மண்ணால் தண்ணீரால் கரைஞ்சி இருக்க இடம் தெரியாமல் போயிடுது. அதனால் அந்த இடத்தில் ஒரு தெய்வ நடமாட்ட சக்தி இருக்கின்றது. அது உன் தாய் வழியை சார்ந்த தெய்வீகத்தில் உண்டு. இதுதான் உண்மை. புரிகிறதா? அதனால் வரக்கூடிய ஆவணிக்குள்பட புதிய மனைகளும் கடன் இல்லாத வேதனைகளையும் தந்து வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்ல. வாங்க வாங்க வாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தேன். பூப்பெட்டி இருக்கா? பூப்பெட்டி. அந்த உள்ளுக்கு எதுவும் பூவை போட்டு பெட்டியில் வைப்பீங்களா? ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறீங்க. கொஞ்சம் கண்ணை மூடுங்க. ஒருத்தி வாரா, அவள் யாருன்னு பார்க்க. அம்மா, ஏய் அம்மா, இருக்கக்கூடிய ஆத்தாட்ட எதுவும் பேசுனியா? மண்ணும் இல்லை. இருக்கக்கூடிய மாரியம்மையை போய் ஒரு கும்பிட்டு போட்டு அருமையான அர்ச்சனை பண்ணிட்டுங்க வந்துரு. எல்லாம் சரியாக நடக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தரேன், தெளிவாக நடத்தி தரேன். இந்தா இன்னும் பூந்தோட்டம் பெறுவாய், நலமடைவாய் மகனே, சந்தோஷமா இரு. கர்பசாமிக்கு நாராயணா நல்லா வெற்றி உண்டு. இன்னும் 2 முறை என்னை பார்க்க வரணும். புண்ணியம் அடைவாயப்பா. கர்பசாமிக்கு என்ன எங்கே இருக்கிய? என்னம்மா தளவாய் மாடசாமி வர்றார? எப்போ? அப்படியா? கால் வந்துட்டு வா, என்னென்னு காப்போம். ஏற்கனவே உனக்கு உத்தரவு நான் சொல்லிட்டேன், உண்மைதானே? இந்தா அதை கும்பிட்டக்கூடிய பலனும் உனக்கு கிடைக்கும். தைரியமாறு. அதானா? சந்தோஷமா இருப்போ. நல்லா. கர்பசாமி அப்படியா? சேரன் மகாதேவி தன் மகனுடைய மனமாற்றம் எப்பொழுது ஏற்படும்னு கேட்டு வந்த பையன். முத்துக்களோ பெண்கள் தித்திப்பது கண்ணம். 2 கேள்வி நீ கேட்டுக்கலாம், அதுக்கு தெளிவை நான் கொடுத்துக்கலாம். காப்பாற்றி தரணும். அந்த பிள்ளை கண்டிப்பாக வேணும்னு முடிவுக்கு வந்தாச்சா? வந்தாச்சு. அதில் எதிர்ப்பு எது வந்தாலும் தாங்கிக்கிட முடியுமா? வராமல் காப்பாற்றணும். கால் வந்துட்டு வரலாம். இவ்வளவு தானே. கர்பசாமிக்கு அப்பா அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது 2 வரையும் மங்களமாக பார்த்துட்டு வந்து சந்திப்பப்பா. வெற்றி உண்டு. கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்குறேன். வெற்றி உண்டு. தூத்துக்குடி தூத்துக்குடி அக்ரிமெண்ட் போட்டாச்சா? போடுங்க டக்குன்னு, வெற்றி ஆகிக்கிறோம். போயிட்டாங்க. யாருக்கு சேர்மதாவி எல்லையில் யாருக்கும் உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்காங்களா? என்ன யாருங்க? வாங்க பார்ப்போம். நெல்லுக்காமா, நீ நெல்லுக்காமா, நெல்லுக்கா. தூத்துக்குடி நெல் என்ன செய்து? உங்களுக்கு சேர்மதாவியா? இருங்க கூப்பிடுறேன், இருங்க, நெல்லுங்க. வருத்தப்பட வேண்டாம் மகளே.
தூத்துக்குடி சேர்மதலம் எசக்கியம்மன் கோயிலெல்லாம் தாண்டி மெயின் ரோட்டில் வலது பக்கம் போனால் டீச்சர்ஸ் காலனி வருது. என்ன அதான உண்மை? ஆமாம். இப்போதைக்கு தொழிலை பற்றியும் இவருடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் பல லட்சங்கள் மனவேதனையால் இழந்து போனது உண்டு. தேவையில்லாமல் ஒரு சிலர்கிட்ட பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தாரேன். கால் ஒன்று வரலாம். அப்படியா? என்னது அது? புதுமையாக ஒரு தொழிலை பற்றிய ஒரு சிந்தனையும் ஒரு எண்ணமும் இருக்குது. அதை நம்பி பணத்தை போட்டால் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, அப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு 3 மாதமாகவே திட்டம் போட்டு ஒரு முடிவு கிடைக்கலையே, இதுக்கு விடை யார் மூலமாக கிடைச்சா தைரியமாக இறங்கலாம், இறங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு வேணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். என்னடா தம்பி, சரியா தப்பா? அறகுற மனத்தில் சொல்லுதியே, உண்மையாக தானே சொல்லுதேன். கால் வந்துட்டு வா. வாங்கப்பா. 3 பேரும் என் முன்னால் நெருங்கி வந்து உட்கார்ந்து கண்களை மூடி என்னையை மட்டும் நினைங்க, எல்லாரையும் மறந்துருங்க. ஐயா சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என்னை நம்பி அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்காங்க. பயப்படாமல் தொடர்ந்து செய்யடா. வா, ஜெயிச்சு தரேன். நல்லா. வேற என்னம்மா வேணும்? நல்லா இருக்கு செல்லுமே. ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், உங்கள் சாய்ஸ். அந்த வார்த்தைக்கு ஏன் அழணும்? நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருங்க. இப்போ உள்ள பிள்ளைகளை அவங்க மனசுப்படி வாழ வைத்தாயி, அதுதான் புண்ணியம். நல்லா இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஒருத்தையை கூட்டு வந்து அவங்க 2 பேரும் நல்லா இல்லைன்னா என்ன செய்வீங்க? அதுக்கும் நீங்கள் வருத்தப்பட தான் செய்வீங்க. அவன் தேர்ந்தெடுத்து அவனே வாழட்டுமே. இப்போ என்ன, புனிதமாக இருப்பான், நல்லா இருப்பான். உன் பிள்ளைகளை நான் ஐஸ்வர்யமாக வாழ வைக்கேன். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அப்படியா? அதே தூத்துக்குடி எல்லை கடன்பட்டு மன உபாதை யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். யாரு யாரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். டண்டு நட்டா டண்டு நட்டா டண்டு நட்டா நட்டா. அது என்ன நகர்ப்பா நீங்கள் இருக்கிற இடம்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். டண்டு நட்டா டண்டு நட்டா டண்டு நட்டா. செக்கிழுத்த செம்மல் யாருப்பா அது? செக்கிழுத்த செம்மல் யாரு? வாவு சிதம்பரனார் அவர்கள் பிறந்த பகுதி. சரானா? 1 2 3 4 5 ஒரு ஜமீன் வரார. யார் அது? இளையரசனேந்தல் ஜமீனுக்கு உட்பட்ட இடமா அது? இளையரசனேந்தல் ஜமீனுக்கு உட்பட்ட பகுதிகள் வருதா? கால் வந்துட்டு வரலாம். எல்லா மன்னர்களையும் நம்ம பிடிச்சிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். என்னப்பா வேணும்? உன்னுடைய கருப்பசாமி என்ன? அப்படியா? வேலைக்கிழமை சாயங்காலம் வந்து என்ன பாரு. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லிடுது. கருப்பசாமி, அமெரிக்கா யாரு? பிடிச்சிக்கிட்டீங்களே கப்புன்னு. என்னடா யூஎஸ்ஏல இருக்கியா? எந்த பகுதி? சார்லட். என்ன பணி செய்த? கால் வந்துட்டு வா. இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நிலைமை இருந்தால் என்னடா செய்வேன்? போவியா? சுமார் 6 மணி நேரம் ஃப்ளைட்டில் போக வேண்டியிருக்குமே.
போக முடியுமா? போக கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும் உனக்கு? கண்களை மூடு பார்க்கலாம். 1 2 3 கண்ணை முடிக்காப்பா. 3 தலைமுறைகளாகவே ஆண்களுக்கு மட்டுமே ஆபத்தும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? ஆமாம். அது எல்லாமே மண்மனை சம்பந்தமான விஷயத்தால் பாதிக்கப்பட்டுத்தான் வந்திருக்கிறது. இப்பவும் உன்னுடைய இடத்துல போய் பார்த்தேன். இறந்து போன ஆன்மாக்களுடைய பிரதிபலிப்பும் பாவங்களும் அந்த இடத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையால் உன்னுடைய சொந்த இடத்துல நீ வீடு கட்ட வேண்டாம், அது உனக்கு செட் ஆகாது என்பது முழுமையான முடிவு. அதனால் பூர்வீகம் தேவையில்லை, கைவிட்டு விடலாம். சொல்கிறத சரியாக கேட்டுக்கா, தெளிவாக இருந்துக்கா. ஓகே. உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு முன்னாலும் வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருளாசி உனக்கு இருந்து கொண்டு இருக்கு. அதனால் நீ தைரியமாக வேறு இடத்துல வீடு கட்டி புனிதமாக வாழலாம். அதுக்கு அடுத்து பார்த்தேன், சில பேர்கள் போட்டி பொறாமையில் உன் மீது களங்கமான சூழ்நிலைகளை சுமந்து சட்டத்தால் இடைஞ்சலும் மானசீகமான மனித இடைஞ்சலும் செய்து உன்னுடைய சைக்காலஜியாக உன் மனத்தை பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நட்பால் அந்த குடும்பத்தில் அமைதி குறையும். புரியுதா? ஒரு நட்பால் உன் குடும்பத்தில் அமைதி குறையும். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகளாகிய மனக்குழப்பங்கள் இருக்கும். இவைகளையெல்லாம் நீக்கி தெளிவாக்கி தரேன். உங்களை அமைதியாக ஆனந்தமாக வாழ வைக்கேன். உன் பிள்ளைய கடை தேராச்சு நல்லா இருக்கும். அதே அருப்புக்கோட்டை எல்லை அருகில் காளியம்மை இருப்பாள். எங்கே இருக்கா? இருக்காளா? உங்கள் வீட்டு பக்கத்தில் காளியம்மா இருக்காளா? கால் விட்டு நங்கை நல்ல என்னப்பா மதுரவரம் சாமி எங்கப்பா இருக்கு? பக்கத்தில் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? அது சும்மா சாமியை பார்க்க போவீங்களா? பக்கத்தில் இந்த எல்லையில் காவலாக இருக்க நீ கும்பிடுவேன். தொண்டு செய்வேன். அதான் சொன்னேன். நங்கை நல்ல வெள்ளையம்மாள் தன்னோடும். இந்த பாட்டு என்ன படம்? கடமையிலே உயிர் வாழ்ந்து கல்னியமே கொள்கையென மடிந்த வீரன். என்ன படம்? மதுரை வீரன் படம். அதான் நீ அங்கே தொண்டு செய்தியே அப்படின்னு கேட்டேன். கால் வந்துட்டு வா. எங்கே போனாலும் ஒரு பாட்டு வருது, அது சாமியாக இருக்கு அப்படி நினைக்க அந்த வே குச்சலி குச்சலி அப்படியா? பொம்மி எங்கடா இருக்க? விளையம்மா எங்கே இருக்கா? காலில் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? அது யார்? அந்த அம்மா. முருகா, என்னப்பா வேணும் உனக்கு? எடுத்து கொடுத்தா போதுமா? மதுரை வீரனுக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா? உன் குடும்பத்தில் இருதார யோகம் உள்ள பிள்ளைடா உன் பிள்ளை. அந்த தோஷத்தை நீக்கித்தான் வெற்றியாக்கி தரணும். அதனால தான் எடுத்த உடனே மதுரை வீரனை கூப்பிட்டேன். அவனுக்கு நீ தொண்டு செய்த. அங்கே போய் பார்த்தா மதுரை வீரனுக்கு முதல் மனைவி யாருப்பா? பொம்மி அம்மாள். 2ஆம் மனைவி யார்? வெள்ளையம்மா. அதை மாதிரி இருதார யோகம் உள்ள குடும்பம் உன் குடும்பம். இப்போ 3 வருஷ காலமாகவே வீட்டுக்குள்ளே மனக்குழப்பமும் திருமாங்கனி விதமான சங்கடமும் சொந்த மதத்துக்குள்ளே பேசினாலும் யாரும் செவி கொடுத்து வாங்க மாட்டேக்காங்க. நமக்குன்னா எல்லாரும் பயப்படுதான், வெறுத்து ஒதுக்குதான் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. யார் 2ஆம் தரத்துக்குள்ள? இப்போ நான் இவ்வளோ தரம் என்ன கதை பேசிக்கிட்டு இருந்தேன்? இருதார யோகம் உள்ள பிள்ளை. அதனால் 2ஆம் தரத்து பொண்ணை கெட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கும், வெற்றியாக்கி தரேன்.
கருப்பசாமிக்கு இந்தா முடிச்சுக்கா. மதுரவனுடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டுக்காடா. ஒரு சிறந்த தெய்வம் அது. வெற்றி அடைவாய்.